வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இந்த அறிக்கை மிக வித்தியாசமாக இருக்கும். இறுதி வரை கேட்டு பயன்பெற வேண்டும். அரிய தகவல்கள் அடங்கியது. அதாவது வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. வானிலையில் வரலாறும் படைக்க போகிறது. பேசு பொருளாக போகிறது. உலகத்திற்கு என்ன ஆனது? இது காலநிலை மாற்றமா, புவி வெப்பமானதா, என்னானது என்ற வினாவிற்குள் தள்ள போகிறது வரக்கூடிய இந்த குளிர்காலமும் அடுத்து வரக்கூடிய கோடை காலமும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடக்கம்தான் இந்த ஜனவரி 23க்கு மேல். அதனை அடுத்து வரக்கூடிய, அதாவது 23ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு மழை வானிலை நிலவ போகிறது. சரி, அதுக்கப்புறம் 23, 24, 25, 26. என்ன சார் புதுசா 26 கொண்டு வந்துருக்கீங்க? 23ஆம் தேதி கொஞ்சம் தாமதமாக தொடங்கினால் 26 மழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. 23ஆம் தேதி அதிகாலை தொடங்கினா 26ஆம் தேதி அதிகாலை நிறைவடைஞ்சிடும். 23ஆம் தேதி காலை தொடங்கினா 26ஆம் தேதி காலை முடியும். 23ஆம் தேதி மதியம் தொடங்கினா 26ஆம் தேதி மதியம் வரைக்கும் இருக்கும். ஆகவே 23, 24, 25 என்று சொன்ன 3 நாள் நீங்கள் 24 மணி நேரம் 72 மணி நேரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட மழை வானிலை ஏற்பட போகிறது. சார், என்ன சாதாரண மழையா? இல்ல, ஏற்கனவே பெய்த மழையை விட கூடுதலான மழை பொழிவு. ஏற்கனவே வந்த நிகழ்வு போல் இலங்கையை நெருங்கி இலங்கையை கடந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க போகிறது. நினைவுபடுத்த விரும்புகிறேன், ஜனவரி 26 வரை நிகழ்வு இருக்கிறது சொன்னமா. ஜனவரி 26 இன்னும் நிறைவடையல. ஒரு நிகழ்வு இப்பதான் இலங்கையை கடந்து குமரிக்கடல் போய் சோமாலியா போயிருக்கு. அடுத்த நிகழ்வு 23 26ஆம் தேதி. அதுக்கடுத்து இன்னொரு அறிக்கை கொடுத்திருந்தோம், ஜனவரி இறுதியிலும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, ஜனவரி இறுதியில் அடுத்த காற்று சுழற்சி, அடுத்தடுத்த காற்று சுழற்சி தான் இப்ப சொல்றோம். இப்ப என்ன சொல்றோம்? அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் பிப்ரவரியில இருக்கு, மார்ச்ல இருக்கு, ஏப்ரல்ல இருக்கு. வித்தியாசமான ஒரு குளிர்காலமும் மழை, குளிர்காலத்திலே மழையும், அதாவது வடகிழக்கு பருவமழை இன்னும் ஓரிரு தினங்கள்ல தமிழ்நாடு புதுச்சேரியிலிருந்து பின்வாங்க போகிறது என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஒரு பக்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பின்வாங்காது, இந்த மாத இறுதி வரை மழை பொழிவை கொடுக்கணும் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை பின்வாங்கும் என்று அறிவித்தாலும் மழை பெய்யும். புரியுதுங்களா? 23 காலையோ அல்லது மதியத்துக்குள்ள தொடங்கும் மழை 26 மதியம் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. மிக கனமழை பொழிவு, அதிக மழை பொழிவு கூட டெல்டாவிற்கு தெரிகிறது. டெல்டா மட்டும் இல்ல, கடலூர், அரியலூர், அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை, திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கு. வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்டேட்ஸ் தான் இது. உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது டெல்டாவிற்கு. புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே வாய்ப்பு 3 கொடுத்திருந்தோம். இமயமலைக்கு வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு கிழக்கு காற்றை ஈர்த்தால் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்தோட எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கணும். இப்போ பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது சென்னை திருவள்ளூருக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பெரிய மழையில் அது வடகடலோரம் மற்றும் வட உள் பகுதிகளுக்கு பெரிய மழை தெரியல இது வரைக்கும். ஆனால் மழை இருக்கு, மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கு.
டெல்டாவிற்கு மிக கனமழை இருக்கு. கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர் இது வரைக்கும் மழை கொஞ்சம் வலுவாகவே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி இலங்கையை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட வலிமையான ஒரு காற்று சுழற்சியாக இருக்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இலங்கைக்கும் மழை பிடிப்பை கொடுக்கும். ஏற்கனவே கடந்த வழித்தடத்தில் இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா கடந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதி நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது என்று சொல்லலாம். டெல்டாவிற்கு ஏற்கனவே நம்ம உறுதினு தான் சொல்லிட்டு இருக்கோம், மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு. சரி சார், உப்பார் அணைக்கட்டுக்கு மழை பெய்யுமா? கால் வத்துட்டே இருக்கு. திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி இதெல்லாம் எப்படி? கரூர் எல்லாம் மேற்கு மாவட்டங்கள் எப்படி? கிருஷ்ணகிரிலாம் எப்படி? அங்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருங்கள். ஆனால் குறைந்தபட்சம் ஏற்கனவே பெய்தது போல குறைந்தபட்சம் நனைக்கும் மழை, ஓரிரு சென்டிமீட்டர் மழை ஆங்காங்கே, சில இடங்களில் 3-5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு. ஆக பொறுத்திருங்கள். 23, 24, 25 அல்லது தாமதமாக தொடங்கினால் 26 மழை வாய்ப்பு தெரிகிறது. சரி, அடுத்தது 27 மேகமூட்டம் இருக்கும், தூறல் இருக்கலாம். ஏன்னா அப்பதான் குமரிக்கடல்ல நகர்ந்துட்டு இருக்கும். 28 அடுத்த காற்று சுழற்சி வரப்போகுது, அப்போ மேகமூட்டம் தூறல். 29, 30, 31 அடுத்த காற்று சுழற்சி மழை. தமிழ்நாட்டில் டெல்டா, தென் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா இருக்கு அந்த மாத இறுதி நிகழ்வு. சரி, அதோட போயிருமா? மார்ச்லயும் 3 காற்று சுழற்சி இருக்குங்க. பிப்ரவரியில், மன்னிக்கவும், பிப்ரவரியில் முதல் வாரத்தின் பின்பகுதின்னு சொல்லலாம். இதுல இருந்து ஒரு 4 நாள் கழிச்சு பசிபிக் பெருங்கடல்ல இருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது ஒரு நிகழ்வு. இப்பொழுது இந்த 23, 24 தேதி அங்க அந்த நிகழ்வு தாய்லாந்து வளைகுடா வந்து அந்தமானோட தெற்கு பகுதி, சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்து அது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தின் பிற்பகுதியில் நம்மை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 15 நாள் கழிச்சு 5ஆம் தேதிக்கு மேல. அது பிப்ரவரி 5லிருந்து 10க்குள் மேலும் ஒரு மழை பொழிவு தெரிகிறது. இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, பிப்ரவரியில் மேலும் 2 நிகழ்வு தெரியுது. காற்று சுழற்சி கிழக்கு காற்று மழையை கொடுக்கும். நிகழ்வு ஊடுருவி கிடக்கலன்னா கூட கிழக்கு காற்று மழை கொடுக்கும். இப்போ சூரியனின் குத்துக்கதை நிலநடுக்கோட்டு பகுதியை விட்டு தெற்கே போய் மகர ரேகையில் இருக்கு. டிசம்பர் 21ஆம் தேதியே போயிட்டு இது வடக்கு நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கு. மார்ச் 21ஆம் தேதி எங்க அடையும்? நிலநடுக்கோட்டை அடையும். மார்ச்சுக்கு ரொம்ப இல்ல, இன்னும் கரெக்டா 2 மாதம் தான் இருக்கு. அது நம்ம வானிலையே ஒரு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இப்போ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு கடல் வெப்பம் உயரும். கடல் வெப்பம் உயரும் பொழுது நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும். கோடையில் நிகழ்வு இருக்குங்க இந்த வருஷம். கோடையில் எப்பொழுதும் வழக்கமாக புயல் இருக்கும். கடந்த வருஷம் கூட அந்த புயலாக ஆகலை, நிறைய மழை பொழிவை கொடுத்துச்சு. இந்த வருஷம் கோடையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் வெப்பநிலை குறைவாக இருக்கணும்னு சொன்னால் வெப்பநிலை குறைவாக இருந்துச்சு. கோடை மழை பொழிவுன்னும் இறுதியில் தொடங்குச்சு. முன்கூட்டியே பருவமழை முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குச்சு. அணைகளை முன்கூட்டியே நிரப்பும். கேரளாவில் ஜூன் மாதமே நிரம்பிச்சு. ஆகவே இப்படிப்பட்ட வானிலை இந்த ஆண்டும் தெரிகிறது. ஆக இது தொடர்பான கண்ணோட்டமாக இதை வெளியிட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இதில் பெரிய அளவிலே மாற்றம் இருக்காது. இதை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் எந்தெந்த மாதங்களிலே எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்க போகிறது, தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்கும், கோடை மழை எப்படி, வெப்பம் எப்படி, இது தொடர்பான விரிவான அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். தற்பொழுது இந்த அறிக்கையில் வரக்கூடிய 23, 24, 25, 26 மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை, விதைப்பு, இதர பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அறுவடை விவசாயிகள் பொங்கல் முடிந்த உடனடியாக விரைவாக முதிர்ந்த நெல் தானியங்களை 22ஆம் தேதிக்குள் அறுவடை செய்யுங்கள். குறிப்பாக டெல்டா மாவட்ட மக்கள், டெல்டா விவசாயிகள்
அதே போல விதைப்பிற்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 23 மதியத்திற்கு மேலாவது கண்டிப்பாக தொடங்கி 23 பிற்பகல், 24, 25, 26 முற்பகல் மழை வாய்ப்பு தெரிகிறது. என்ன டெல்டாவிற்கு உறுதியாகவே தெரிகிறது. பிற மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஒதுக்கி கனமழையும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். உள் மாவட்டங்கள்லாம் டெல்டாவிற்கு உறுதி. டெல்டாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் வடக்கும் தெற்கும் உறுதி. இணைந்தே இருக்கல் அப்டேட்ஸுடன். நன்றி.